கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் கர்த்தர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படியானால் அதிலே 2ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதாவது நம்முடைய முன்னோராகிய ஆபேல் என்றதான தேவனுடைய மனுஷன் தன் சகோதரனாகிய காயினை பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு தன் ஆட்டு மந்தையிலிருந்து முதல் தரமானதை, பெஸ்டானதை, சிறந்ததை ஆண்டவருக்கென்று அவன் காணிக்கையாக செலுத்தினான். தேவன் விசுவாசத்தோடு பிரியத்தோடு காணிக்கை செலுத்தினபடினாலே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி பிரியமாய் அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டு காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்தார். மாறாக பெயருக்கும் இன்னும் மனப்பூர்வம் இல்லாமல் ஏதோ கடமைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி காணிக்கை செலுத்தினதான அந்த காயினுடைய பலியை காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆசிர்வதிக்கவில்லை. ஆனால் ஆபேலுடைய பலியை அங்கீகரித்து ஆசிர்வதித்து அவனை சாட்சியா நிறுத்தினார். இதுபோல நாமும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் விசுவாசத்தோடு கொடுக்கிற காணிக்கைகளை செலுத்துகிற பலிகளை அங்கீகரித்து ஆசிர்வதிப்பார். God bless you.